Hi students, example 5.20. Find the equation of the ellipse with foci plus or minus 2, 0, vertices plus or minus 3, 0. So, we have foci point 2 and vertices point 2 கொடுத்துட்டு இதோட equation of the ellipse கேட்குறாங்க. So, ellipse ஓட equation பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல x minus h the whole power square divided by a square plus y minus k the whole power square divided by b square is equal to 1. இதோட ஈக்குவேஷன் நம்ம கேட்குறாங்க. இதோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும்னா h அண்ட் கேயோட பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். h அண்ட் கேன்ற இந்த இடத்துல சென்டரை மென்ஷன் பண்ணணும் அண்ட் a அண்ட் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இது கம்ப்ளீட் ஆகிடும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிவன் கொஸ்டினில் ஃபோகேயோட பாயிண்ட் அது ப்ளஸ் ஆர் மைனஸ் 2, 0. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் 2, 0 ஃபோகேன்றது எங்கே இருக்கும்? சர்க்கிளுக்கு உள்ளே இருக்க தான் ஃபோகை. ஸோ இது F1 எடுத்துக்கலாம். இது F1ல் ப்ளஸ்ஸு. ஸோ எக்ஸ்எக்ஸில் பாசிட்டிவ் சைடு. அப்போ டிஃபர் என்ன இருக்குன்னா இந்த பாயிண்ட் 2, 0ன்னு எடுத்துக்கலாம். அடுத்த ஃபோகே பாயிண்ட் F2. இது நெகட்டிவ். எக்ஸில் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா -2, 0. ஸோ இதை -2, 0. ஸோ F1 அண்ட் F2ன்றது ஃபோகே நோட் பண்ணியாச்சு. அண்ட் வெர்டிசஸ் பாயிண்ட் பண்ணால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3, 0ன்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ வெர்டிசஸ்ன்றது இந்த எலிப்ஸில் இந்த எட்ஜ் பாயிண்ட், இந்த எட்ஜ் தான் வெர்டிசஸ். இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா இது ஏன்னு எடுத்துக்கலாம், இது ஏ டேஷ்ன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்எக்ஸில் ஒரு பாசிட்டிவ் சைடு. அப்போ என்ன பண்ணது 3, 0. ஸோ இந்த பாயிண்ட் வந்து இது 3, 0ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது வெர்டிசஸில் எக்ஸ்எக்ஸிஸில் பார்த்தா நெகட்டிவ் சைடு. அப்போ இது -3, 0 இந்த பாயிண்ட்டு. அவங்க கொடுத்த கொஸ்டினில் இது டயக்ராம் நோட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போவோட h, k சென்டர் பாயிண்ட்டு. இப்போ சென்டர் பாயிண்ட் வேணும்னா இதுக்கு என்ன பண்ணலாம்? மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட் h, k. h, k is equal to இந்த இடத்துல மிட் பாயிண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். அதோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. அதாவது இந்த ஃபோகே, இந்த பார்த்தீங்கன்னா ஃபோகே பாயிண்ட், இந்த பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட் என்ன இருக்குதோ அதுதான் சென்டர். அந்த சென்டர் தான் இந்த இடத்துல எலிப்ஸில் நம்ம h, kன்றோம். ஓகேங்களா? ஸோ இதோட சென்டர் பாயிண்ட் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அந்த சென்டர் பாயிண்ட் தான் இந்த ஃபோகேயோட பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன், F1 அண்ட் F2. ஸோ இந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 பாயிண்ட் ஆகுது -2, 0. அடுத்து என்ன இருக்குது? +2, 0. ஸோ இது x1, இது y1, இது x2, இது y2. ஸோ ஃபார்முலா வைஸ் அப்ளை பண்ணுங்கள். x1ன்றது -2, x2ன்றது +2 divided by 2 அண்டு y1 plus y2. y1ன்றது 0, y2 ஆல்சோ 0 divided by 2. -2 + 2 0, 0 by 2 0. இதுவும் 0 தான். அப்போ தேர்ஃபோர்லேருந்து h, k ஓட பாயிண்ட்டு இந்த சென்டர் பாயிண்ட் அது 0, 0. ஸோ அப்போ இது ஆரிஜன். இது முடிச்சிட்டோம். இப்போ எலிப்ஸில் h அண்ட் k கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன தேவை? a அண்ட் பியோட வேல்யூ தேவைப்படுது. a அண்ட் பியோட வேல்யூ கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாய்ஸ் எப்படின்னா போடலாம், ஃபோகேல்னு ஆரம்பிச்சும் போடலாம், இல்லை வெர்டிசஸ்ன்னு ஆரம்பித்து போடலாம். நான் ஃபஸ்ட் என்ன செய்கிறேன்? வெர்டிசஸ் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஏலேருந்து a டேஷ். இப்போ பார்த்தீங்கன்னா a டேஷ் இதோட டிஸ்டன்ஸ் பார்க்குறீங்க. ஏலேருந்து a டேஷோட டிஸ்டன்ஸ், அதாவது ஷார்ட்கட்டில் போகிறோன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணால் அதுலேயும் போடலாம். ஷார்ட்கட்டு தான் பெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா a டேஷோட டிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். ஏவோட பாயிண்ட் இருக்குது 3, 0. a டேஷோட பாயிண்ட் அது -3, 0. இந்த 2 பாயிண்டில் எந்த பாயிண்ட் கரெக்டாக மேட்ச் ஆகுது? ஒய்ட பாயிண்ட் ரெண்டுமே மேட்ச் ஆகுது. இது விட்டுடலாம். இப்போ இந்த 2 பாயிண்டில் ரிமைனிங் 2 பாயிண்டில் பிக்கஸ்ட் டு ஸ்மாலஸ்ட், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணுங்கள். அப்போ டெஃபினட்டாக இங்கே 3ன்னு வரும். மைனஸ் பண்ணது இங்கே ஒரு மைனஸ்ன்னு போட்டுங்க. ஆல்ரெடி இங்கே ஒரு -3 இருக்குது. அப்போ மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ 3 + 3 6ன்னு வந்துடும். அப்போ இதுலேருந்து ஏலேருந்து a டேஷ் என்ன ஆகிடும்? 6ன்னு வந்துடும். இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது? 6ன்னு கிடச்சாச்சு. இப்போ இதில் வெர்டிசஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2aன்னு கிடைக்கும். வெர்டிசஸோட ஃபார்முலா 2a. எப்படி 2aன்னா இது ஜென்ரலாக பாருங்கள், இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால 3, 0ன்றீங்க. இன்கேஸ் இங்கே பாயிண்ட் இல்லைன்னு வச்சுங்களேன், இது a, 0ன்னு சொல்லலாம். இந்த வெர்டிசஸ் பாயிண்ட் அது இது a, 0. இந்த உள்ள பாயிண்ட் இது எக்ஸஸில் நெகட்டிவ், இது எக்ஸஸில் பாசிட்டிவ் இருக்கும்போது a, 0. எக்ஸஸில் நெகட்டிவ் இருக்கும்போது என்னது? இது -a, 0. இதோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் பாருங்கள். இங்கே போட்டு அதே சேம் ப்ராசஸ் தான். இந்த இல்லை a, 0, இந்த பக்கம் -a, 0. இதில் ஷார்ட்கட்டில் அப்ளை பண்ணுறப்போ இங்கே போட்டு அதே சேம் ப்ராசஸ் தான். -0, 0 சேம் வராதை விட்டுடலாம். பிக்கஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் இதை மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அதாவது இதில் பிக்கஸ்ட் பாசிட்டிவ் நம்பர் a, மைனஸ் ஸ்மாலஸ்ட் -a.
இதில் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ ஏ ப்ளஸ் என்னிடம் 2ஏன்னு வந்துடும். அப்போ இதுலேருந்து ரெண்டு வெர்டிசஸோட ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணால், பாயிண்ட்டே இல்லாமல் டிஸ்கஸ் பண்ணால் அதோட வேல்யூ என்ன வரும், 2ஏன்னு வரும். அப்போ தேர்ஃபோர் ஏ டு ஏ டேஷ்னது 2a. ஏன் இந்த மாதிரி செய்கிறோம் பார்த்தீங்கன்னா நமக்கு டார்கெட்னது ஏ அண்ட் பியோட வேல்யூ. ஸோ இதை வச்சா செய்யும்போது நம்மளோட ஏயோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ 2a இஸ் ஈக்குவல் டு 6ன்னு வருது. இதுலேருந்து a இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடும், இந்த மல்டிபிள் நம்பர் ஈக்குவல் டு வெளியே டிவைடில் வந்துடும். அப்போ 6/2ன்னு வரும். இதுலேருந்து நம்ம என்ன அடிக்கணும்னா தட் இஸ் a இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வந்தாச்சு. ஓகேவா? இப்போது அடுத்து ரிமைனிங் இது ஒன்லி b மட்டும்தான். இந்த b-யை ரிமூவ் பண்ணிட்டேன், ஆன்சர் ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் சம் முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4k டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம், f1 அண்ட் f2. இந்த இடத்துல f1 அண்ட் f2ன்னு எடுத்துங்க. இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க, f1 அண்ட் f2. f1ஓட பாயிண்ட் என்னது, இந்த 2,0. f2ஓட பாயிண்ட்டு -2,0. இங்கேயும் ஷார்ட்கட்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த கோஆர்டினேட்ஸ் ஈக்குவல் ஆகுது, ஒய்டு கோஆர்டினேட்ஸ் ஈக்குவல். ஸோ அப்போ 0 0 விட்டுடலாம். பெரிய நம்பரில் சின்ன நம்பர் மைனஸ் பண்ணுறீங்க. அப்போ தேர்ஃபோர் என்ன ஆகிடும், இங்கே 2ன்னு வரும், மைனஸ் போடுறீங்க. ஆல்ரெடி இங்கே ஒரு -2ன்னு இருக்குது, மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2 + 2 4ன்னு வந்துடும். அப்போ 4k, ரெண்டு 4kோட டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இருக்கும் டிஸ்டன்ஸ்ன்றது 4ன்னு வந்தாச்சு. ஜென்ரலாக 4kோட ஃபார்முலா என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது AE, 0. வெர்டிசஸ்ன்றது A, 0 பாசிட்டிவ் சைடில், நெகட்டிவ் வரும்போது -AE, 0. 4kோட ஃபார்முலா இங்கே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா தட் இஸ் AE, 0ன்னு வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது எக்ஸஸில் நெகட்டிவ், இது எக்ஸஸில் பாசிட்டிவ் வரும்போது AE, 0. எக்ஸஸில் நெகட்டிவ் வரும்போது இந்த பக்கம் 4k ஃபார்முலா -AE, 0ன்னு வரும். இதோட டிஸ்டன்ஸ் ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தா, இப்போ பாயிண்ட் வைஸாக டிஸ்கஸ் பண்ணுறப்போ இந்த 4k வந்து இந்த 4k டிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிச்சேன், 4ன்னு சொல்லிட்டேன். இப்போது ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணுறப்போ இதோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் பார்க்குறீங்க. ஸோ ஃபஸ்ட் இருக்குது AE, 0, அடுத்தது -AE, 0. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ 0 0 கரெக்டாக இருக்குது, அதை விட்டுடலாம், சேமாக இருக்கிறத விட்டுடலாம். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பிக்கஸ்ட் ஸ்மாலஸ்ட், பிக்கஸ்ட்ன்ற பாசிட்டிவ் நம்பர் ஃபஸ்ட் இதில் ஏன்னு அப்ளை பண்ணுங்கள். மைனஸ் இந்த பக்கம் என்ன இருக்குது -AE, மைனஸ் மைனஸ் ப்ளஸ், அப்போ என்ன ஆகிடும் 2AEன்னு வந்துடும். அப்போது 4kயோட ரெண்டு டிஸ்டன்ஸ் f1 அண்ட் f2 இதோட டிஸ்டன்ஸ் அப்ளை பண்ணுறப்போ ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணுறப்போ என்ன வரும், 2AEன்னு வரும். ஸோ இதில் 2AEன்னு என்ட்ரி பண்ணலாம். ஈக்குவல் டு 4. இதெல்லாம் மெமரிஸ் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸசைஸ் சம் போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4kயோட ரெண்டு டிஸ்டன்ஸ் வந்து 2AE, வெர்டிசஸோட 2 டிஸ்டன்ஸ் வந்து என்ன கிடைக்கும், 2aன்னு வரும். இதான் இங்கே என்ட்ரி பண்ணிடுது. சரி, இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு என்ன ஆன்சர் தெரியும், ஏவோட ஆன்சர் தெரியுது. இதில் என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 2 × ஏவோட வேல்யூ 3, இங்கே E இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வரும். இதில் 3 2s are 6. எனக்கு ஈயோட வேல்யூ தேவைப்படுறதுனால E இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம், இதை 4/6ன்னு என்ட்ரி பண்ணிடலாம். இதை நம்மளால் கேன்சல் பண்ண முடியல 2 டேபிளில். இதுலேருந்து E இஸ் ஈக்குவல் டு 2/3ன்னு கிடச்சிக்குது. இப்போ இதில் E இஸ் ஈக்குவல் 2/3 வந்துடுது. அடுத்தது இங்கே பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை அப்ளை பண்ணுறப்போ ஆன்சர் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா b² இஸ் ஈக்குவல் டு a² ஆஃப் 1 - e² கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ என்னது 3, ஃபார்முலா வைஸ் அப்ளை பண்ணுறப்போ இது 9 வந்துடும். 1 - ஈயோட வேல்யூ என்னது 2/3, இங்கே e²ங்குது, இது ஸ்கொயர் பண்ணிவிடும், இது 4/9 வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். 9 இது கீழே இதுமாதிரி 1ன்னு அர்த்தம், 1 × 9 9. நெக்ஸ்ட் என்ன ஆகும், இது 1 × 4 4, 9 - 4 ஆகிடும் 5 வரும், தட் இஸ் 5/9 வரும். இதில் 9 9 கேன்சல் ஆகிடும். இப்போ இதில் என்ன கிடைக்குன்னா b² இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கிடச்சாச்சு. ஸோ நமக்கு தேவையான எலிஜிபிலிட்டி ஃபார்முலா தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்தாச்சு. h அண்ட் கேயோட வேல்யூ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா h அண்ட் கே அதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் ஏ அண்ட் பியோட வேல்யூ தேவை, ஏ அண்ட் பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எதுக்கு E கிடச்சிது பார்த்தீங்கன்னா, நம்ம பியோட ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்போ b² இஸ் ஈக்குவல் டு a² ஆஃப் 1 - e². ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுற ஈன்ற டேர்ம் எனக்கு தேவைப்படுது, அதுக்கோசரம் என்ன பண்ணுறோம், இல்லை ஈயோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன பண்ணிங்கன்னா இதை போய் ஃபார்முலா என்ட்ரி பண்ணுறப்போ ஆன்சர் கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ தேர்ஃபோர் த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ், த ஃபார்முலா என்ன பார்த்தேன், x - h the whole power square divided by a² plus y - k the whole power square divided by b² is equal to 1. இதில் என்ட்ரி பண்ணுங்கள். therefore the equation of the ellipse is x, h ஓட பாயிண்ட் 0, x - 0 is x-ன்னு வரும், that is x² divided by a, ஏவோட வேல்யூ என்னது 3, இங்கே a² இருக்கிறதுனால இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இது 9 வந்துடும். ப்ளஸ் கேயோட பாயிண்ட் என்னது 0, ஏற்கனவே இங்கே சென்டர் பாயிண்ட் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ அதில் y - 0, y - 0 is y, that is y² வந்துடும், divided by b². இங்கே டேரெக்டாக b² வேல்யூ கிடச்சிது, இங்கே வந்தது வெறும் ஏயோட வேல்யூ, அதனால் அதை ஸ்கொயர் பண்ணணும்.
ஆனால் இதையும் ஸ்கொயர் பண்ணிடாதீங்க, தப்பாக போய்டும். ஸோ இங்கே வந்துட்டு டைரெக்டாக பி ஸ்கொயர் வேல்யூ தான். பி ஸ்கொயர் வேல்யூனது 5 ஈக்குவல் டு 1. இட் இஸ் அன் ரிக்வயர்டு ஈக்குவேஷன் ஃபார் த எலிப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட்லையும் சொல்லித்தரேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பெஸ்ட்டாக அதை எடுத்துங்க. இங்கே 2AE is equal to 4 போட்டோம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல AE is equal to என்ன பண்ணலாம், Cன்னு போடலாம். எக்ஸாம்பிள் 5.15 இதை யூஸ் பண்ணிப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2AE is equal to 4ன்னு வந்துருக்குது. இந்த இடத்துல AE is equal to என்ன பண்ணலாம், Cன்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகிடும், 2Cன்னு வந்துடும். 2C is equal to 4. இதில் வந்து என்ன கிடைக்குன்னா C is equal to 4/2ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணுறப்போ C is equal to 2ன்னு கிடச்சிக்குது. இப்போ இது வைஸாக பார்க்கும்போது நமக்கு ஏயோட ஆன்சர் கிடச்சிக்குது, அண்ட் வேறு என்ன இருக்குது, சியோட ஆன்சர் கிடச்சிக்குது. அடுத்தது இங்கே பியோட ஆன்சர் தேவைப்படுது. இந்த பியோட ஆன்சர் வேணும்னா இந்த ஃபார்முலா ஒன்று, அதாவது C² is equal to A² minus B² என்ற ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ என்னது 2, இங்கே ஸ்கொயர் பண்ணி 4ன்னு வந்துடும். அண்ட் ஏயோட வேல்யூ என்னது இங்கே 3, இங்கே 3 ஸ்கொயர் பண்ணி 9 வந்துடும் மைனஸ் B². எனக்கு பியோட வேல்யூ தேவைப்படுறதுனால இங்கே நெகட்டிவ் இருக்கிறத வெளியே ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ என்ன ப்ளஸ் B² இப்படி வந்துடும். இது 9, இந்த பக்கம் வெளியே என்ன ஆகிடும், இந்த ப்ளஸ் இந்த பக்கம் வரும்போது -4 வந்துடும். இதுலேருந்து B² is equal to 5ன்னு வந்தாச்சு. இப்போ பாருங்கள் இங்கேயும் B² வேல்யூ 5 தான். என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இங்கே A is equal to Cன்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபார்முலா மாறிடும், B² ஃபார்முலா மாறிடும். நான் ஏக்கு பதில் C நான் போடாமல் செஞ்சால் இதுலேருந்து ஈயோட வேல்யூ வரும். அந்த ஈயோட வேல்யூ வந்ததுன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடும்போது ஆன்சர் கிடச்சிடும். ஸோ நம்மளோட சாய்ஸ் தான். ஸோ கான்செப்ட் தெளிவாக இருந்தீங்கன்னா சம் எப்படி வேணால் போட்டுடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.